மெட்ராஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 12 மணி போல் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டானதுனால வியாழக்கிழமை காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஒரு 6:30 மணி போல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அவசரமாக சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் நான் மெட்ராஸ் வரேன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் வந்துட்டு இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி உங்களோட பிளேஸை சொல்லி வர சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த டைம் என்னால் எங்கேயுமே வர முடியல. ஏன்னா மீட்டிங் முடியறதுக்கே மணி 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புனா தான் டைமுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு எங்கேயும் போக முடியலங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து திரும்ப நம்ம மெட்ராஸ் வர போகிறோம். அப்போ டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதம், அது கூட வந்து அவரைப்பருப்பில் வந்து கத்திரிக்காய் போட்டு வச்சுருந்தேன். கூட வந்து பாவக்காய் பொரியலுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ராகி கூழு தான் செஞ்சுருந்தோம். எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு ஜெய்குட்டியை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. நைட்டு நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படிங்கிறதே ஜெய்குட்டிக்கு தெரியாது. அவன் தூங்கிட்டான். அப்புறம் காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம வீட்டுக்கு வந்தது. எல்லா குழந்தைங்களும் அம்மா கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் ஜெய்குட்டியும். 2 பேர்த்தையுமே அழகாக சாப்பிட வச்சு ஸ்கூல் கிளம்பி வச்சாச்சுங்க. குட்டிமாவும் ஸ்கூல் போயிட்டாங்க.